ராம்சுரத் ஓடிச் சென்று கங்கையிலிருந்து நீர் எடுத்து அந்த குருவிக்கு அளித்தான். அதற்கு அருந்த நீர் கொடுத்தும் சில நொடிகளில் எந்த பயனும் இல்லாமல் விரைத்து போனது. அதாவது அதனுடைய உயிர் பிரிந்தது. அவனுடைய கையிலேயே அந்த குருவி உயிரை விட்டதும் ராம்சுரத் துடிதுடித்து போனான். தன்னால் தான் அந்த குருவிக்கு மரணம் நேர்ந்தது என்று தானாக வருத்தப்பட்டான். இதுவரை மிகவும் சுறுசுறுப்பாக பறந்து கொண்டிருந்த இந்த குருவி ஏன் இப்போது விரைத்து காணப்படுகின்றது? இறகுகளும் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் பறக்க முடியவில்லை. அப்படியென்றால் இதுவரை குருவிக்குள் இருந்த ஏதோ ஒன்று இப்போது இல்லை. அது என்ன என்று சிந்திக்க ஆரம்பித்தான். தனிமையிலிருந்து மரணம், பிறப்பு என்று பல கேள்விகள் அவனுக்குள் எழுந்தன. அப்போது அந்த கிராமத்திற்கு ஒரு துறவி ஒருவர் வந்தார். ராம்சுரத்தை கண்டதும் அவர் சாதாரண மனிதன் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். அந்த சிறுவனை பார்த்து அவராகவே, உன் குழப்பங்கள் அனைத்தும் தீர நீ காசிக்கு போனால் அனைத்தும் தீரும் என்று கூறினார். அந்த சிறுவனும் அதனை ஏற்று காசிக்கு சென்று